வணக்கம். ம இன்றைய சிந்தனையில பார்த்தீங்கன்னா, நம்ம பாபா பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த உருசு அந்த ராம நவமியும் வந்துட்டு ஒரே டேட்டில் வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய ஒரு முன்னேற்பாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா? அந்த ஹிந்து முஸ்லீமுடைய ஒற்றுமைக்காக பாபா வந்து செய்த வேலை அது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பீஷ்மா அப்படிங்கிற அந்த பாபா கூட வந்துட்டு வந்து இருந்தவங்க. அவர் வந்து சொல்கிறாங்க, ஷீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ராம நவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கின்றது. ஓகேங்களா? இந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது. நல்லா கவனிச்சிட்டு வாங்க. பின்னர் ஏன் இந்த நாளில் ராமநவமி கொண்டாட்டத்தை வந்து ஆரம்பிக்கக்கூடாது? காகா மகாஜனி கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியை இவ்விஷயத்தில் பெறுவது என்று முடிவு செய்யப்பட்டது. திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் புகழை பாடும் ஹரிதாசை பாடகர் இங்கனம் அடைவது என்பது முக்கியமான விஷயமாகும். ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம ஐக்கியன் தயாராக இருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். புரியுதுங்களா? இப்போது இந்த விஷயம்லாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு சரிங்களா? காகா மகாஜனி அப்பொழுது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். ராதாகிருஷ்ண மாயையால் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை கலந்து இஞ்சி பொடி பிரசாதமாக வழங்குவது என்று ஏற்பாடு செய்யப்பட்டது. ஓகேங்களா? பின்னர் அவர்கள் பாபாவின் வந்து பாபாட்ட வந்து கேட்குறதுக்காக அவங்க வந்து போகிறாங்க. ஏன்னா பாபா வந்து பர்மிஷன் வந்து கொடுத்தா தான் அதை வந்து அவங்க செய்வாங்க சரிங்களா? அதனால் பாபாட்ட வந்து கேட்குறதுக்காக அவங்க போகிறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு கேட்குறாங்க, பாதாவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது சரிங்களா? என்று மகாஜனியிடம் பாபா வந்து கேட்குறாரு சரிங்களா? குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். ஓகேங்களா? எல்லாமே தெரியுங்க பாபாவுக்கு. எங்கே நடக்கிறதும் எங்கே யார் மனதில் நினைக்கிறதும் எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஃபீல் ஆகும். அவர் கடவுள் அவர். ஓகேங்களா? பின்னர் பாபா விஷ்ணுமாவை அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டார். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து தயாராகிடுது. என்னது அப்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு பாடினாங்க. என்ன அந்த கீர்த்தனை வந்து செய்தாங்க, பஜனை வந்து செய்தாங்க சரிங்களா? ஸ்ரீ சாயி பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.